என் பேர் ஜெகதீஷ்குமார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜெகதீஷ்குமார். புனித நீர் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கோவிலேருந்து கொண்டு வந்திருக்கோம். கிழக்கு நோக்கி ஒரு 20 கோயில்களும் இங்கே நம்ம காசி, ராமேஸ்வரம், கங்கை, யமுனா, சரஸ்வதி எல்லா கோவிலையும் கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் இது நல்லபடியாக சிறப்பாக குமரலிங்க ஐயா தலைமையில், சென்னிப்பனார் ஐயா தலைமையில் கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. மக்கள் எல்லாத்துக்கும் நன்றி, ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் நன்றி. கும்பாபிஷேகம் பொதுவாக 12 வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணுவோம். இது எங்கள் தாத்தாமாருக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. 1996 கும்பாபிஷேகம் பண்ணது. இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அடுத்த தாமரை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த மண்டலம் பார்த்தீங்கன்னா 48 நாள் மண்டலம் நாங்கள் நடத்துகிறோம். 48 நாள் முடிஞ்சோன்னா 48வது நாள் சாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணுறோம். திருக்கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் இதே மாதிரி கூப்பிட்டு எல்லாம் கோயில் சிறப்பாக செய்கிறோம், அபிஷேகம் பண்ணியிருக்கோம். கோவை மாவட்டம் பழனிக்கொண்டமுதூர் வடவெளிக்கு அருகில் இருக்குது இந்த கோயிலுங்க. இந்த கோயில் மிகவும் பழமை வாய்ந்த கோயில். ஃபஸ்ட்டு இந்த கோயில் ஆரம்பிக்கும் போது சித்தி விநாயகர்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு 90 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கோயிலுங்குது. அதுக்கப்புறம் ஒரு 20-25 வருஷம் கழித்து மாகாளியம்மன் கோயில்னு சொல்லி ஆரம்பித்தோம். அதுவும் சிறப்பாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ 30 வருஷம் கழித்து மகா கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. சித்தி விநாயகர், ஓம் ஸ்ரீ மாகாளியம்மன் கோயில் 2 கோயிலுக்குமே சிறப்பான முறையில் குமரலிங்க அடிகளாரனால கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்குது. கரெக்டான டைமில் ஒரு யாகசாலை நடத்தி யாக பூஜையெல்லாம் பண்ணி இன்றைக்கி நிறைவு விழா இன்றைக்கி இது நடக்குது. இனி யாகசாலையில் 12 நாளைக்கு இந்த பூஜை நடக்குதுங்க. 2 நாளைக்கு வச்சுருக்கோம். சிறப்பான கோயில், பழமை வாய்ந்த கோயில், ரொம்ப சக்தியான கோயில். இது சித்தி விநாயகர் அண்ட் மாகாளியம்மன் கோயில் 2 கோயில். புனித நீர் எல்லா கோயிலுமே கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி மொத்தம் ஒரு 30 தீர்த்தங்கள் எடுத்து வந்திருக்கோம். ஆமாம், எடுத்து பிச்சாண்ட கவுண்டர், நஞ்சப்ப கவுண்டர் அவர்களால் இந்த இடங்கள் திருவருளால் சாமிக்கு அர்ப்பணம் பண்ணி இந்த கோயில் கட்டியிருக்காங்க. ஆரம்பத்திலே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே பிச்சாண்ட கவுண்டர் மகன் நஞ்சப்ப கவுண்டர் வகையராக்கள் இந்த கோயிலுக்காக இந்த இடத்த திருவருளால் கொடுத்து கோயில் கட்டணும்.